Hi viewers, welcome to JK Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல்ல இது ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பழங்க கிர்னி பழம். இந்த கிர்னி பழம் வச்சு நம்ம ஈஸியா பாப்சிக்கல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இத கட் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த சீட்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்பூன்லயே ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல இதெல்லாம் எடுத்துருங்க. இது வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் மாதிரி இல்லை. இது நம்ம ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த தோல் வந்து அப்படியே நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கின்னை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ண பீசஸ்லாம் ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூடவே வந்து ஒரு 1/2 கப் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் வந்து எப்போவுமே நீங்கள் யூஸ் பண்ணுற அளவோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. ஈஸ் ஆகும்போது அதோட டேஸ்ட்டு வந்து கம்மியாகிடும். ஸோ சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த மிக்சர் வந்து நம்ம ஐஸ் க்யூப்பில் ஊற்றிக்கலாம். அடுத்து நம்ம ரோஸ் மில்கில் வந்து எப்படி பாப்சிக்கல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டம்ளரில் பால் எடுத்துக்கிறேன். இந்த மில்க் வந்து நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்க. இப்போ இது கூட வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பவுடர் சுகரும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் சுகராகவும் எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ரோஸ் மில்க் மிக்ஸை வந்து இந்த ட்ரேயில் ஊற்றிடலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம பால் ஐஸ் பண்ண போகிறோம். பால் ஐஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து மில்க் வந்து கிளாஸில் போட்டுக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் கொஞ்சம் மில்க்கு தனியாக எடுத்துக்கங்க. கூட வந்து இந்த பவுலில் இருக்கிற மில்கில் வந்து 1 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாலில் வந்து இந்த பவுடர் வந்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்குங்க. இந்த பாலுமே வந்து நான் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்க பால் தான். பால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகணும், அதனால தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். இதை வந்து இந்த கிளாஸில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக போடணுன்றது இல்லை, உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடலாம். கடைசியாக நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கிறோம்.
சுகர் எப்பவும் போல் நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சுகர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த மில்க் வந்து ட்ரேயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம 3 ஃப்ளேவர் போட்டிருக்கோம். கிர்னி போட்டிருக்கோம், ரோஸ் மில்க் போட்டிருக்கோம், மில்க் ஐஸ் போட்டிருக்கோம், பால் ஐஸ் இல்லாமல். இப்போ அடுத்தது நம்ம லெமன் ஃப்ளேவர் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இது லெமன் எடுத்துகிட்டு இந்த லெமனுடைய சாறு மட்டும் எடுத்துக்கலாம். இந்த லெமனில் இருக்க இந்த சீடெல்லாம் தனியாக வெளியில் எடுத்துருங்க. அதெல்லாம் இந்த ஐஸில் வந்தால் நல்லா இருக்காது. ஸோ அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். இது கூடவே வந்து நான் கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கிறேன். தேன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் காட்டும். தேனுக்கு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம சுகர் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் வந்து எப்போவுமே ஆட் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுகர் கரையிற வரலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெயில் டைமில் இந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஜென்ரலாக எல்லாருக்கும் ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இன்னும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 4 ஃப்ளேவர் வச்சுருக்கோம். கிர்னி, ரோஸ் மில்க்கு, தென் மில்க்கு, இது வந்து கடைசியாக லெமன். இப்போ வந்து இந்த 4 ஃப்ளேவரும் வச்சுருக்க இந்த ட்ரே வந்து அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. கட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது அழகாக வந்து வெளியில் வந்துடும். நம்ம சம்மர் ஸ்பெஷலான 4 டைப்ஸ் பாப்சிக்கல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் JK வியூவர்ஸ்.